வேதத்தை திருப்பிக் கொள்வோம். டியூட்ரானமி, உபாகமம் 28வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை இந்த காலையிலே நாம் தியானிக்க போகிறோம். பிளஸ்ஸிங் சீரியஸில் 50வது வாரத்தில் நாம் இருக்கிறோம். 50 இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் பேசிகிட்டு இருக்கிறார். அநேக வார்த்தைகள் நம் இருதயத்திலே தொனித்து கொண்டே தான் இருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு அழகான வார்த்தை, வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். திரும்பி அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். ஆங்கிலத்தில் வாசிக்கலாமா? The Lord will open the heavens, the storehouse of his bounty, to send rain on your land in season and to bless all the work of your hands. Hallelujah. இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால், ஏற்ற காலத்தில் வானத்தை திறந்து நல்ல மழையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமேன். என்ன தலைப்பு? ஏற்ற காலத்தில் வானத்தை திறந்து நல்ல மழையை கொடுப்பார். சொல்லுங்க. He opens the sky in good season and gives good rain. Good rain. He opens the sky. He opens the sky in a good season. ஏற்ற காலத்தில் வானத்தை திறந்து மக்களே நல்ல மழையை கர்த்தர் கொடுப்பாராக. ஆமேன். ஸ்லைடை மாற்றுங்க. He opens the sky in a good season. எப்படின்னா, அவர் ஒரு நல்ல பருவத்தில் வானத்தை எனக்கு திறப்பார். ஒரு நல்ல சீசனில், ஒரு குட் சீசனில் அவர் வானத்தை திறப்பார். அடுத்தது, வானத்தை திறக்கிறது மாத்திரமல்ல, gives good rain. சொல்லுங்க, gives good. நல்ல மழையை தரும். எது? வானம் நல்ல மழையை தருவார். என் தேவன் வானத்தை திறந்து எனக்கு நல்ல மழையை தருவார். இப்போ அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏற்ற காலத்தில் வானத்தை திறந்து, ஏற்ற காலத்தில் வானத்தை திறந்து. அப்போ தேவனுக்கு தெரியும், அவருக்கு தெரியும் எந்த பருவத்தில், அவருக்கு தெரியும் எந்த பருவத்தில் வானத்தை திறக்க வேண்டும் என்று, எப்பொழுது திறக்க வேண்டும் என்று அவருக்கு சொல்லுங்க. எதை திறக்க வேண்டும் என்று அவருக்கு, திறந்தால் நல்லதை திறக்க வேண்டும் என்றும், திறந்தால் நல்ல மழையை கொடுக்க வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். ஏதோ சொத்தலும் பொத்தலும் கொடுக்கிறது நம்முடைய ஆண்டவர் அல்ல. எனக்கு டக்குன்னு இப்போ ஞாபகம் வருது. நான் மார்க்கெட்டில் போய் கடையில் போய் மார்க்கெட்டில் போய் காய்கறிகள் வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு. அப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். குக் பண்ணுறதுக்கு ஒரு நாள் கேரட் பொரியல் செய்வதுக்கு கேரட்டை எடுத்து, அந்த கேரட் பார்க்குறதுக்கு அவ்வளவு அழகாக இருந்துச்சு, நல்ல செழிப்பாக இருந்துச்சு. அந்த கேரட்டை மேலேயும் கீழே சீவிட்டு வெட்டிட்டு அப்படி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை சீவி மேலே தோலில் எடுத்துகிட்டு சென்டராக ஒரு கட் பண்ணேன். கட் பண்ணி திறந்து பார்த்தா, நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறேன், உங்களுக்கு காட்டணும்னு, ஒரு நாள் காட்டணும்னு வச்சுருந்தேன். இப்போ டக்குன்னு எனக்கு இந்த ஸ்லைடில் இந்த ஆவியானவர் நம்மோடு பேசும் பொழுது அது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அந்த கேரட்டு வெளியில் பார்க்கும்போது அவ்வளவு அழகாக இருந்துச்சு. நான் வெட்டின உடனே டக்குன்னு என் இருதயம் அப்படியே புஷ்ஷுன்னு போச்சு. ஏன் தெரியுமா? அது வெளியில் பார்க்க அவ்வளவு அருமையாய் அவ்வளவு அழகாக இருந்தது. ஆனால் வெட்டின உடனே உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னு வைங்களேன், உள்ளுக்குள்ளே பார்த்தா எப்படி இருந்துச்சு? அப்படியே கருப்பாக. இங்கே பாருங்களேன், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன், இங்கே பாருங்கள். இப்போ இதை பாருங்களேன், வெளியில் பார்க்கும்போது அழகாக இருக்குது, உள்ளுக்குள்ளே பார்த்தீங்களா எப்படி இருக்குது? சொத்தையா. உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது? கருப்படிச்சு. உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது? அப்படியே அது வெளியில் பார்த்தா ஒன்றுமே தெரியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே வெட்டினதுக்கப்புறம் தான் அது எப்படி இருக்குது?
உள்ளுக்குள்ளே என்ன நிலையில் இருக்குங்கிறது தெரியுது. ஸோ நல்லா பாருங்களேன், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆவியானவர் எங்கிட்ட பேசுனதை நான் அப்படியே டைப் பண்ணியிருக்கேன். அவர் அப்படி எங்கிட்ட பேசும்போது அப்படியே நான் டைப் பண்ணிடுவேன். திறந்தால் நல்ல மழையை கொடுக்கணும், கொடுத்தா நல்லதை கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்கக்கூடாது. என்னங்க சத்தம் வந்திருக்குமே ஆமேன்னு? நான் சொன்னது புரியலையா? இப்போ இதை எதுக்கு பயன்படுத்த முடியும்? ஒன்றுத்துக்கும் பயன்படுத்த முடியாது. வெளியில் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருந்துச்சு, வெளியில் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. ஆனால் வெட்டுனா உள்ள பாருங்க எவ்வளவு, இதை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக தெரியுது. இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்க, அருவருப்பாக, அசிங்கமாக. இதை பயன்படுத்தவே இது முடியாது. பயன்படுத்துறதுக்கு எதுக்குமே பயன்படுத்த முடியாத ஒரு நிலை. நல்ல கவனிங்க, கர்த்தர் என்னோடு பேசினவைகளை நான் பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு தெரியும் எப்போ எதை திறக்கணும்னு தெரியும், எந்த நேரத்தில் கொடுக்கணும்னு தெரியும், எதை கொடுக்கணும்னு தெரியும். அவர் கொடுத்தால் அவர் சரியானதை தருவார். அவர் கொடுத்தால் அது கொடுத்தது அது பலன் தரத்தக்கதாய் அது கொடுக்கும் பொழுது, தேவன் கொடுக்கும் பொழுது அவைகள் 30, 60, 100 பலன் எனக்கு கொடுக்கணுங்கிற விருப்பத்தில், தாகத்தில், வாஞ்சையில் தான் நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிறாரே தவிர கேட்குறான் கொடுத்துருவோம் அப்படின்னு எதையோ தூக்கி வீசுகிற, எதையோ அள்ளி கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. இதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. மக்கள் இருக்கீங்களா? சில நேரங்களில் தேவன் செய்யாததும் ஒரு காரணம் இதுதான். சில நேரங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இதுதான். ஏன்னா அவர் கொடுத்தா, எஸ், வானத்தை திறந்தா சரியா திறக்கணும். கடந்த ஆண்டில் நமக்கு மழை எவ்வளோ பெஞ்சுது? எதுங்க? மழையே இல்லை. நினச்சி பாருங்க, பருவமழை அப்படிங்கிறது பெய்யணும். ஆனால் நமக்கு கடந்த ஆண்டில் 2023 மழைங்கிறது அதிகபட்சமாக ஒரு 10 நாள் பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. அப்படி தானே? ஒரு 10 நாள் 15 நாள் அவ்வளோதான். அது கண்டினியூஸாக இல்லை, அப்பப்போ பெஞ்சுது. ஹெவி ரெயின்ஸ் அப்படிங்கிறது இல்லை. மழை பெஞ்சு அவைகள் தான் நமக்கு பிரயோஜனம். ஆனால் அவைகள் இந்த ஆண்டில், போன ஆண்டில் மழை பெய்யாதனால இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அப்போ நல்லா கவனிங்க, திறந்தால் கொடுத்தால் அது பயனுள்ளதாய் இருக்கணும். கொடுத்து அது பயனற்றதாய், பிரயோஜனமற்றதாய் இருக்கக்கூடாது என்பது தேவனுக்கு. மக்களே இருக்கீங்களா? புரியுதுங்களா? அப்ப வசனத்தை வாங்கப்பா. வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும். மக்களே ஆசை இல்லாமா எல்லாரும் சேர்ந்து என்னதுங்க? ஏற்ற காலத்தில் இப்ப சொல்லுங்க, ஏற்ற காலத்தில் என் வீட்டில் மழை பெய்யணும். சொல்லுங்க, ஏற்ற காலத்தில் என் வேலை ஸ்தலத்தில் மழை பெய்யணும். ஏற்ற காலத்தில் எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செழிப்பாகிய மழை பெய்யணும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஏற்ற காலத்தில் என் மேல மழை பெய்யணும். இப்ப மழை பெஞ்சாதான், அந்த பூமி பண்படுத்தப்பட்டாதான் நீ கையிட்டு செய்யும் வேலையில் ஆசீர்வாதம் உண்டாகும். நல்ல கவனிங்க மக்களே. இப்ப மழை பெய்யாம தரிசு நிலமா காஞ்சி கிடக்குதுன்னா, நீங்க எவ்வளவுதான் நீங்க தண்ணியை எடுத்து 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 ஊற்றி அந்த நிலத்தை பண்படுத்தணும்னு நினைச்சாலும் அது சீக்கிரமா ட்ரை ஆயிரும். நான் வீட்டில் ஒரு சில செடி வச்சிருக்கிறேன். மக்கில் தண்ணி மோந்து மோந்து ஊற்றுவேன். ஒரு 2 நாளில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே ட்ரை ஆயிடும். ஆனால் மழை பெஞ்சு அந்த மழை தண்ணி செழிப்பாக அது பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதை பார்க்கும்போதே அப்படி ஃப்ரெஷ்ஷாக அழகாக நிற்கிற மாதிரி அது பார்க்கும்போதே நமக்கே தெரியும், ஃப்ரெஷ்னஸ் தெரியும். நம்ம என்ன தான் தண்ணி ஊற்றினாலும் அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸு அது வரமாட்டேங்குது. ஏன்னா அந்த வானத்தின் மலைக்கு தண்ணி இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அல்லேலூயா. அதே போல தான் இந்த நிலத்தில், சொல்லுங்க, இந்த நிலத்தில் தேவனாகிய தண்ணீர், தேவனாகிய மழை பெய்தால் அதுதான் ஸ்பெஷல். சொல்லுங்க, அதுதான் ஸ்பெஷல்.
என் மேலே, இந்த நிலத்தின் மேலே, இந்த தேசத்தின் மேலே, இந்த வீட்டின் மேலே, இந்த நிலத்தின் மேலே ஏற்ற காலத்தில் ஏற்ற சீசனில் நல்ல மழையை என் மேலே பெய்யுங்க ஆண்டவரே. அப்போதான் நான் கையிட்டு செய்கிற வேலையில் எல்லாத்துலேயும் என்னது ஆசீர்வாதமோ. கர்த்தர் சொல்ல, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய எதை திறப்பாராம்? ஹெவன்ஸை திறப்பாராம், ஸ்கையை திறப்பாராம். சொல்லுங்க, வானத்தை திறப்பார், வானத்தை திறப்பார். சொல்லுங்க மக்களே, வானத்தை திறப்பார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஒரு பாடல் இருக்கிறது, சியோனுக்கு. ஸ்லைடு மாற்றி வெளியில் வாங்க. வானத்தை, வானத்தின் திறவுகோலாய். இந்த பாடலை பாடுவோமா? தெரியுமா? என்னோட கூட சேர்ந்து பாடுங்களேன். அழகான பாடல். நான் என்ன பாடலை ஆண்டவரே என்ன யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த செய்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு வார்த்தை வரணும், இந்த செய்திக்கு ஏற்ற பாட்டு வரணும். நேற்று நைட்டு 10:30 மணிக்கு உட்காந்துருக்கேன். அப்போ கர்த்தர் கரெக்டாக இந்த வார்த்தையை என்கிட்ட கொடுக்குறாரு. உடனே கீபோர்டு ஆன் பண்ணி இந்த வார்த்தையை பாடினேன். வானத்தின் திறவுகோலை கொடுத்ததினா, வானத்தின் நன்மைகளால் நிறைத்தவரே. சொல்லுங்க பார்க்கலாம். வானத்தின் திறவுகோலை கொடுத்ததினா, வானத்தின் நன்மைகளால் நிறைத்தவரே. செல்வ சீமானாய் மாற்றி நீரே. சொல்லுங்க சொல்லுங்க, இந்த வார்த்தை சொல்லுங்க. செல்வ சீமானாய் மாற்றி நீரே. சீயோனுக்கு தயை செய்யும் காலம் இப்பொழுதே வருகின்றது. சொல்லுங்க பார்க்கலாம். சீயோனுக்கு தயை செய்யும் காலம் இப்பொழுதே வருகின்றது. வானத்தின் திறவுகோல். சொல்லுங்க பார்க்கலாம். வானத்தின் திறவுகோலை கொடுத்ததினா, வானத்தின் நன்மைகளால், அந்த நன்மையினால நிறைக்கணும்னு இருக்கிறாருங்க. வானத்தின் திறவுகோலை கொடுத்ததினா. அறிக்கையிடுவோமா? வானத்தின் நன்மைகளால் நிறைத்தவர். சொல்லுங்க பார்க்கலாம். செல்வ சீமானாய். என்ன செல்வ சீமானா மாத்திரம் தேவன் விரும்புகிறாரு. செல்வ சீமானாய். சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தரனை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறாரு. செல்வ சீமானாய் மாற்றி நீரே. செல்வ சீமானாய் மாற்றி நீரே. ராமன் சொல்லிருக்கணும் கரெக்டா. அப்படியே அந்த வார்த்தைக்கு ஏற்ற அந்த வரிகள். ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிறது வானத்தின் திறவுகோலை திறந்து, வானத்தின் நன்மைகளினால் மழையை கொடுத்து என்னை ஆசீர்வதித்து என்னை எப்படி வைக்கணும்? செல்வ சீமான். சொல்லுங்களேன். ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது. என்னவா? ஆபிரகாம் எப்படி இருந்தானா? சீமானா இருந்தானா, செல்வ சீமானா இருந்தானா. கர்த்தர் விரும்புகிறது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும். சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஆனால் ஆசீர்வதிக்கிற தேவன் தான். ஆனால் சில கண்டிஷன் அப்ளை இருக்கும். ஸ்லைடை மாற்றுக்கப்பா, வசனத்துக்கு நேராக போவோம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, 13-14 பார்க்கும் பொழுது, உபாகமம் 11ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை பார்க்கும் பொழுது, நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும், உங்கள் முழு ஆத்மாவோடும், உங்கள் முழு எப்படி முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால். வசனம் தெளிவா சொல்லுது, தேவன் வானத்தை திறக்கிறதுக்கு he is ready to open the skies. He is ready to open the heavens for me, to bless me. அவர் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு வானத்தின் திறவுகோலை கொடுத்து வானத்தின் பலகணியை திறந்து இடம் கொள்ளாமல் போகிறதுக்கு என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு இஸ் ரெடி. அவர் ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் நான் சில காரியங்களை செய்யணும். என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது,
நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கணுமா? த ஃபுல் ஹார்ட். சொல்லுங்க, ஃபுல் ஹார்ட் சொல்லுங்க. முழு இருதயம், முழு இருதயம். அப்போ ஏன் அந்த வார்த்தை சொல்கிறாங்கன்னா, சில நேரங்கள் நம்முடைய இருதயம் கர்த்தருடைய பார்வையில் முழுசா இல்லை. சில நேரங்களில் நமக்கு மாம்சீகம் சில நேரத்தில் வெளிப்படுறதுனால முழு இருதயத்தை கொடுக்கணும்னு எனக்கு விருப்பம் இருக்குது, முழு இருதயத்தை கொடுத்துடணும்னு எனக்கு வாஞ்சை இருக்குது. ஆனால் நான் முழு இருதயத்தை கொடுக்கணும்னு நினைக்கும் போது தான் டக்குன்னு நடுவில் ஏதாவது ஒன்று. உலகம் ரொம்ப பெருசு. எது உலகம்? மக்கள் இருக்கீங்களா? உலகம் ரொம்ப, உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்மளைய ரொம்ப நெருக்கிறதுக்கு எப்பயுமே ரெடியாக இருக்குது. வசனம் சொல்லுது, கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ, எப்படி எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி. அப்போ இந்த உலகம் எப்போ எந்த கேப்பில் டக்குன்னு உள்ள நுழையலாம் அப்படின்னு அது அது புரியுதுங்களா? அப்போ வசனம் சொல்லுது, இந்த முழு இருதயத்தோடு கொடுன்னு சொல்கிறாரு ஆண்டவர். ஆண்டவரே நான் முழு இருதயத்தோடு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொன்னாலும் சில நேரங்களில் உலகம் நம்மளையே சில காரியங்களை தடுத்துருது. அதனால தான் என்னால் தேவனிடத்திலிருந்து முழுமையான ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் போகிறதுக்கு சில காரணங்கள் என்னென்னா, இந்த உலகம் என்னை அடிக்கடி தொந்தரவு பண்ணுது, இந்த உலகம் அடிக்கடி எனக்குள்ளே வருது, இந்த உலகம் இந்த உலகத்தின் காரியங்கள் அடிக்கடி எனக்குள்ளே கிரியை செய்கிறபடினால என்ன முழுசா. மக்களே, வசனத்தை வாசிக்கலாங்க. நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடு உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி. அந்த அன்பு கூறு அப்படின்னு ஏன் சொல்கிறார் தெரியுமா? ஆண்டவர் நிறையா கட்டளைகளை கொடுத்துருந்தாலும், ஆண்டவர் நிறையா நியமங்களை நியாயங்களை இதை செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லியிருந்தாலும், அவர் உண்மையாலுமே அவர் நம்முடைய தேவன் அன்பான தேவன் தான். அவர் கோபமுள்ளவராக இருந்தாலும், அவர் எரிச்சலுள்ள தேவனாக இருந்தாலும், அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருந்தாலும், அவருக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு சைடு இருக்குது. என்னன்னா, அவர் அன்புள்ள தேவன். நிறைய இடத்துல பாருங்க, நீ தேவனிடத்தில் அன்பு கூறு, நீ தேவனிடத்தில் அன்பு கூறு, நீ தேவனிடத்தில் அன்பு கூறு, அப்படி தான் நிறைய இடத்துல வசனம் இருக்கீங்களா? அப்போ வசனம் சொல்லுது, ஆத்மாவோடு அன்பு கூர்ந்து அன்போடு அவரை சேவிக்கணுமா? சொல்லுங்க, அன்போடு அவரை ஆராதிக்கணுமா? சொல்லுங்க, அன்போடு அவரை ஆராதிக்கணும். சொல்லுங்களேன், அன்போடு அவரை சேவிக்கணும், அன்போடு அவரை ஆராதிக்கணும், அன்போடு அவரை சேவிக்கணும். சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்களேன், அன்போடு செய்யணும். இப்போ ஒருத்தருக்கு அன்பு இருந்தால் மட்டும்தான், எவ்வளவு காரியமாக இருந்தாலும் சரி, அன்பு இருந்தால் மட்டும்தான். அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, அன்பு 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 அன்புன்னு நிறைய ஒரு பெரிய லிஸ்ட். அப்போ ஆண்டவர் விரும்புறது இந்த முழுசான அன்புல அவரை ஆராதிக்கணும். வசனத்தில் ஆராதிக்கணும், சேவிக்கும்படி. அடுத்த லைன் தான் வருது, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நான் என்ன பண்ண போறேன்? வானத்தை திறந்து, வசனம் சொல்லுது, நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படி நான் ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி. ஹல்லேலூயா. எப்படியா? நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா, நீ என் சத்தத்துக்கு செவி கொடுத்தினா, மகனே நிச்சயமா நான் சொல்றேன், நல்ல கவனிங்க வசனத்தை, நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படி நீ செவி கொடுத்தினா, நீ கீழ்ப்படிச்சினா, என் வார்த்தைக்கு செவி கொடுத்து நடந்தினா, நிச்சயமா எதை நிரப்புவேன்? தானியத்தை நிரப்புவேன். வீடு கிச்சன் நிறையும். அடுத்தது திராட்சை ரசம் நிறையும். அடுத்தது என்ன நிறையும். சேர்க்கும்படி. சொல்லுங்க, சேர்க்கும்படி, சேர்த்து வைக்கும்படி கர்த்தர் என்னத்தை கொடுப்பாரா? ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் முன்மாரியும் பெய்ய பண்ணுவேன், பின்மாரியும் பெய்ய பண்ணுவேன் என்று நம்முடைய உன்னதமான தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்துக்கு செவிசாய்க்கும் பொழுது எவ்வளவு அழகா சொல்றார், நீ சேர்த்து வைக்கிறதுக்கு எல்லா தானியங்களையும் சேர்த்து வைக்கிறதுக்கு உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறேன்ப்பா. இதுதான் கர்த்தர் சொல்றார். ஏற்ற காலத்திலே உன் தேசத்தில் மழை பெய்யறதுக்கு கர்த்தர் தமது வானத்தை
வசனம் புரியுதாங்க? வசனம் புரியுதாங்க? மாற்றுங்கப்பா. லேவியராம 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். என்ன சொல்றாரு ஆண்டவருடைய வார்த்தை? சொல்லுது, நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். இன் பெர்ஃபெக்ட் சீசன். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், கர்த்தர் கொடுக்கணும்னு நினச்சா கரெக்டானதை கொடுக்கணும். அப்படிதான் விரும்புவார். ஏதோ கொடுத்துட்டு எதையோ ஒன்று நீ அனுபவிங்கிறது கர்த்தருடைய விருப்பம் அல்ல. ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தான். கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அவன் ஏற்கனவே செல்வ சீமானா தான் வாழ்கிறான். இப்போ கர்த்தர் அவனை சொல்கிறார், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு. அப்போ நினச்சி பாருங்க, கண்டிப்பாக இங்கே ஏற்கனவே அவன் பயங்கரமான ஆசீர்வாதத்தில் இருக்கிறான்னா கர்த்தர் நிச்சயமாக அவனுக்கு அடுத்த லெவலுக்கு தான் கொண்டு போவாரே தவிர அவனை டீக்ரேடு பண்ணவே. ஈசாக்கை எடுத்து பாருங்கள். ஈசாக்கு தன்னுடைய தேசத்தில் இருந்து கர்த்தர் அவனை வேறு தேசத்துக்கு கொண்டு போனார். வசனம் சொல்லுது, அவன் அந்நிய தேசத்தில் விதை விதைத்தானா கர்த்தர் அவனுக்கு எத்தனை மடங்கு? 100 மடங்கு வளர்ந்தார். குறை இருந்துச்சா? இல்லை. கொடுத்தா சரியானதை கொடுக்கணும். மேபி ஏசேக்கில் கொடுத்துருக்கலாம், ஆனால் ஏசேக்கில் கொடுக்கல. சித்னால கொடுத்துருக்கலாம், ஆனால் சித்னால கொடுக்கல. ரெஹோபோத்தில் கொஞ்சம் ஆண்டவர் நாம் பழுகி பெருகும்படி, இப்போதான் ஸ்டார்டே ஆகுது, நாம் பழுகி பெருகும்படி நமக்கு ஒரு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லுகிறான். அடுத்தது போகிறான், அங்கே தான் பீர்ஷபால ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் தேசத்தில் இருக்க ஜனங்கள்லாம் வந்து, எப்பா நீ எங்களை காட்டிலும் பலத்தவனா இருக்கிற அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாவற்றிலும் நீ ஸ்ட்ரென்தன் ஆகிட்ட, நீ பேசாமல் எங்களை விட்டு போயிரு அப்படின்னு அந்த அளவுக்கு கர்த்தர் அவனை. வசனத்தை கவனிங்களேன், நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் யா. கர்த்தர் சொல்ல கொடுப்பேன். தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. வசனம் சொல்லுது. அதுக்கு முன்னாடி என்னது? அந்த வசனத்துக்கு முன்னாடி இந்த வசனம் இல்லை, இப்போ நான் சொன்னேன்ல, தேவனை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. இதுக்கு முந்தின வசனம் என்னது? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டணையாக கிடக்கும், கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும், சிங்கமா இருந்தாலும் அது பட்டினி கிடக்கும். ஆனால் ஆண்டவர் தேடுவனுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. மக்களே புரியுதுங்களா? கர்த்தர் விரும்புகிற ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், மெட்டீரியல் பிளெஸிங். நான் அதையும் சொல்லு, மெட்டீரியல் பிளெஸிங்ஸ், வீட்டில் உள்ள மெட்டீரியல் பிளெஸிங்ஸ், ஃபினான்ஷியல் பிளெஸிங், பொருளாதார ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்பது ஒரு பகுதி மட்டுமல்ல, பல பகுதிகள். அடுத்தது சரீர ஆசீர்வாதம். அப்படின்னா என்னது? பலவீனம் வராமல் என்னை காத்து கொண்ட தேவன். ஒருவேளை பலவீனம் வந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அந்த 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 ஆசீர்வாதம். கர்த்தர் அதிலே என்னை உயர்த்துகிறார், அதிலே என்னை. இதுதான் தேவன் விரும்புகிறது. எல்லாவற்றிலையும் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். சொல்லுங்க, எல்லாவற்றிலும். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. தன் பலனை வெளியில் உள்ள மரங்களும் கனிகளும் என்ன பண்ணும்? கொடுக்கும். நான் அவைகளுக்கு கட்டளையிட்டேன், அவைகள் கொடுக்கும். வாசிக்கலாமா? யோபு 38ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது. யோபு 38ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, உறைந்த மலையின் பண்ட சாலைக்குள் நீ பிரவேசித்தாயோ? கல் மலையில் இருக்கிற பண்ட சாலையை பார்த்தாயோ? என்ன வித்தியாசமா இருக்கு வசனம்? Have you entered the storehouses of the snow? Have you entered the storehouses of the snow or seen the storehouses of the hail? நீங்கள் பனியின் களஞ்சியங்களுக்குள் நுழைந்தீர்களா?
அல்லது ஆலங்கட்டியின் களஞ்சியங்களை பார்த்தீர்களா? என்னங்க வித்தியாசமான வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க. நான் வசனத்தை தான் வாசிக்கிறேன். முன்னாடி வசனத்துக்கு வாங்க. வசனம் என்ன போட்டிருக்குது? யோபு என்ன சொல்கிறார்? உறைந்த மலையின் பண்ட சாலைக்குள் நீ பிரவேசித்தாயோ. உறைந்த மலை, ஸ்டோர் ஹவுசஸ் ஆஃப் த ஸ்னோ. மாற்றுங்கப்பா, பின்னாடி வாங்க, ஸ்லைடு பின்னாடி வா. ரைட், see this. ஸ்டோர் ஹவுசஸ் ஆஃப் த ஸ்னோ. உறைந்த மலையின், சொல்லுங்க மக்களே, என்னவா அப்படி ஸ்லைடை பார்த்துட்டே இருக்கீங்களா? வசனத்தை சொல்லுங்க. உறைந்த மலையின் பண்ட சாலைக்குள் நீ பிரவேசித்தாயோ. இப்போ பனி பெஞ்சு 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 சில நேரங்களில் பனி பார்த்திங்கன்னா பயங்கரம் உயர்ற அளவுக்கு பெஞ்சு, அதோட ஹைட்டு சில நேரத்தில் கார் எல்லாமே மூழ்கிடும். சில நேரத்தில் பாருங்களேன், வீட்டோட ஹைட்டு பாருங்கள், அது சைடெலாம் பார்த்திங்கன்னா தரைக்கு மேலே ஓரளவுக்கு வந்துருச்சு. சில நேரத்தில் மழை பெய்கிறது காட்டிலும் பனி பெஞ்சுதுன்னா பனி சில நேரத்தில் வீடுகளையே மூழ்கிடும், காரெல்லாம் மூழ்கிடும், அந்தளவுக்கு ஸ்னோஃபால் இருக்கும். இப்போ வசனத்தை யோபு சொல்கிறாரு என்னென்னா, உறைந்த மலையின் பண்ட சாலைக்குள் நீ பிரவேசித்தாயோ. அப்படின்னா என்னது? உறைந்த மலையில், ஸ்லைடு அந்த அந்த பிக்சருக்கு வாங்க. அந்த மலை அந்த பனியில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எவ்வளவு டீப்பாக இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. எவ்வளவு ஆழமானதை நீ பார்க்க முடியுமா? அடுத்த ஸ்லைடை மாற்றுங்க. த ஸ்டோர் ஹவுசஸ் ஆஃப் த ஹெயில். ஹெயில் என்னது? பனிக்கட்டி, ஆலங்கட்டின்னு சொல்லுவாங்க. ஹெயில் என்னது? ஆலங்கட்டி மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? மழை பெய்யும் பொழுது கட்டி கட்டியா ஹெயில். அந்த ஸ்லைடில் பாருங்களேன், ஒரு கிராஸ் கிரவுண்டில், ஒரு புல்வெளியில், சமமான புல்வெளியில் அந்த ஹெயில் ஆலங்கட்டி பனி மழை பெய்து கிடக்கிறது. அதை பார்க்கும்போது எவ்வளவு கிடக்குது பார்த்தீங்களா? அதை என்ன முடியுமா? என்ன முடியுமா? அதான் யோபு சொல்றாரு, கல் மலையில் இருக்கிற பண்ட சாலைகளை பார்த்தாயோ? Have you seen the storehouse of the hail? எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க? கவனிங்க. இதை என்ன முடியுமா? ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே நீ வீட்டை விட்டு கூடாரத்தை விட்டு வெளியில வா, உன்னை கூட்டிட்டு வரேன். இப்போ எதை காட்டுறார் ஆண்டவர்? வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரத்தை உன்னால் என்ன கூடுமானால் என்ன, அவைகளை காட்டிலும் உன்னை வானத்தை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? ரைட். ரெண்டாவது, கீழே பார், கடல் மணலை பார், அவைகளை உன்னால் என்ன கூடுமானால் அவைகளை காட்டிலும் உன்னை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னாரா? எஸ். இப்போ இந்த ஸ்லைடில் இருக்கிற இந்த பனி கட்டிகளை நம்மளால் என்ன முடியுமா? எண்ணலாம். ஒரு 100 எண்ண முடியும், ஒரு 200 எண்ணலாம். அதுக்கப்புறம் மக்களே மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 1000 எண்ணலாம். அதுக்கு மேலே மேபி பல இடங்களிலே குவிந்து கிடக்கிறது. தேவன் சொல்லுகிற வார்த்தையை நல்லா கவனிங்க மக்களே. அந்த யோபு சொல்றார், வசனத்துக்கு வாங்க. உறைந்த மலையின் பண்டை சாலைக்குள் நீ பார்த்தாயோ? அந்த பண்ட சாலைக்குள்ள, அந்த ஸ்டோர் ஹவுஸில் நிரம்பி இருக்கிற பனித்துளியை போல அந்த பண்ட சாலைக்குள் நீ பார்த்தாயோ? அடுத்தது என்னது? கல் மலையில் இருக்கிற பண்ட சாலைகளை நீ பார்த்தாயோ? பனி கட்டிகளுக்குள் இருக்கிற பண்ட சாலைகளை நீ பார்த்தாயோ? அப்படின்னு என்ன அர்த்தம்? அவைகளை காட்டிலும் நான் வானத்தை திறந்தேன் பார், நான் வானத்தை திறந்தேன் வெய்யி, இந்த அளவுக்கு ஒன்று. மக்களே புரியுதுங்களா? நான் வானத்தை திறந்தேன்னா இந்த அளவுக்கு ஆசீர்வாதம் வரும். நான் வானத்தை திறந்தால் இந்த அளவுக்கு உங்களை பெருக பண்ணுவேன். நான் வானத்தை திறப்பேன் ஏற்ற காலத்தில். வசனம் சொல்லு, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில், உன் வீட்டில். அப்படி தான் நம்ம அறிக்கிறோம். உன் வீட்டில், என் வீட்டில், என் வேலை ஸ்தலத்தில், என் வாழ்க்கையில் என்ன வருமா? மழையை, ஹெயில் ரெயின். சொல்லுங்க, ஹெயில் ரெயின். அப்படின்னு என்னது? பனிக்கட்டி மழை. அதை என்னால் எண்ணவே முடியாது, அவ்வளவு மழையை பெய்ய பண்ணுவார். ஏற்ற காலத்தில் God will give a snowfall in my life. ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஏற்ற காலத்தில் பனியை பெய்ய வைப்பார். ஏன்னா யோபு சொல்றார், உன்னால நீ பார்த்தாயோ?
நீ பார்த்திருக்கியா, நீ பார்த்திருக்கியாப்பா, நீ பார்த்திருக்கியாப்பா. அதான் வசனம் சொல்லுது, கர்த்தர் நம்மை அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன் சத்தமா. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதா. வாசிங்க, ஸ்லைடை மாற்றுங்க. வசனம் 65, சங்கீதம் 65 9-13 வசனங்களை பார்க்கும் பொழுது, Psalms chapter 65 verse 9-13, தேவரீர் பூமியை விசாரிக்க அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை, எவ்வளவு அழகான வார்த்தை கவனிச்சிக்கலாம். என்னவா? தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறார். அப்ப நல்லா கவனிங்க, நீர் பாய்ச்சுகிறதுனா எப்பயுமே நீர் பாய்ச்சிட்டே இருப்பாங்களா? நோ. 24 மணி நேரம் தண்ணி ஃப்ளோ ஆகிட்டே இருக்குமா? ஆகாது. விவசாயிகள் கிளம்பி கரெக்டாக அவங்களுக்கு தெரியும், போய் பார்ப்பாங்க, ஓகே இப்போ நீர் பாய்ச்ச வேண்டிய நேரம், நீர் பாய்ச்சுவாங்க. ஒரு சர்டன் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தே வில் பிளாக் அண்ட் தே டேர்ன், அதை திருப்பி விடுவாங்க வேறு பக்கம், அது வேறு பக்கம் பாயும், அதை அடைப்பாங்க. இப்படியே பாய்ஞ்சிட்டு இருக்கும். ஒரு கட்டத்தில் டோட்டலாக நிறுத்திடுவாங்க. ஸோ நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். அப்படின்னு என்னது? நான் முதலே சொன்னேன், நம்ம தான் நிலம், பூமியில் உள்ள நிலம். பனி என் மேலே பெய்யுது, ஏற்ற காலத்தில் மழையை கொடுக்குறார். இப்போ தேவன் என்னை விசாரித்து, எப்பா உனக்கு எப்போ ஆசீர்வாதம் வேணும்னு கர்த்தருக்கு நமக்கு நல்லா நம்மளை பற்றி தெரியும். அதனால அவர் என்னை விசாரிக்கிறவரானபடியால் முடிங்க. அடுத்தது டேஷ் வசனத்தை, அந்த வசனத்தை நீங்கள் இந்த வசனத்தை சொல்றீங்க, நான் அந்த வசனத்தை கேட்குறேன். அவர் உங்களை விசாரணை செய்கிறவரானபடியால் டேஷ். இது சத்தமாக தான் சொல்லணும், என்ன பண்ணுறது? அவர் உங்களை விசாரணை செய்கிறவரானபடியால் டேஷ். வசனத்தை முடிங்க. அந்த வசனம் என்ன வசனம்? உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எப்படி? அவர் உங்களை விசாரணை செய்கிறவரானபடியால். ஸோ விசாரிக்கிறாரு. எப்பா உனக்கு என்ன பிரச்சனைப்பா, உங்களுக்கு என்ன பிரச்சனைப்பா, உங்களுக்கு எதாவது பிரச்சனைன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பதில் தரேன். கர்த்தர் கேட்குறாரு. நிறைய நேரம் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லாமல் மனுஷங்கிட்டலாம் நிறைய பேர் சொல்கிறோம். வசனம் தெளிவாக சொல்லுது, தேவரீர் பூமியை விசாரித்து அதை எப்போ நீர் பாய்ச்சணும்னு, நீர்கால்கள் ஓரம் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை கொடுப்பே, இலையுதிரா மரம் போல் இருப்பே, அவன் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வி, என் வேர்கள் தண்ணீருக்குள். அப்படின்னு என்னது? என் வேர்கள் தண்ணீருக்குள் போகுது. அடுத்தது என் நம்பிக்கை, அந்த வேர் உள்ளே போகிற மாதிரி என் நம்பிக்கை ஆண்டவர் மேலே. அடுத்தது என்ன தான்? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான், கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார், கர்த்தரையே நான் நம்பிடுவேன். வானத்தை திறக்கிறதுக்கு ஒருபோதும் தள்ளாட வீடமா, எப்பா தண்ணியெல்லாம் தரமாட்டேன் உனக்கு அப்படின்னு அவரு இருக்கீங்களா? தண்ணியெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. விசாரிக்கிற தேவன். சொல்லுங்க, என்னை விசாரிக்கிற தேவன். அப்ப விசாரிச்சு நீர் பாய்ச்சிறார். அடுத்தது பாருங்க, இந்த தண்ணி எங்கிருந்து வருது? தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குறார். மனுஷ நதி அல்ல, ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊட். இப்ப ஜீவ தண்ணீர் யாரு? ஜீவ தண்ணீர் ஆகிய தேவ நதியிலிருந்து என்னை தாக்கம் தீர்க்க போறான். ஹல்லேலூயா. இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறார். இதெல்லாம் கொடுத்து எதை விளைவிக்கிறாரா? அப்பையும் தானியம் மாத்துங்கப்பா. அதன் வரப்புகள்
தணியத்தக்கதா அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதன் மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறார். தோட்டம் பாருங்க, அழகா தோட்டம் மாதிரியே வரப்புகள் வருது, பண்டசாலைகள் வருது, தண்ணீர் வருது, மலைகள் வருது, கரைய பண்றாரு, பயிர் வருது. மாத்திக்கப்பா 11ஆம் வசனம். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் எல்லாம் என்ன வருதா? ஏங்க எங்கேயாவது நெய் ஓடுமா? ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன் பாதைகள் எல்லாம் நெய்யாய். அடுத்தது வசனம் சொல்லுது, வனாந்திர தாவரங்களிலும் பொலிகிறது, மேடுகள் சுற்றிலும் பாய். மேட்டில் எப்படி தண்ணி ஏறும்? தண்ணி எங்கே போகும்? பள்ளத்துக்கு தான் போகும். ஆனால் வசனம் அப்படி ஆப்போசிட்டாக இருக்கு. எங்கே போகுமா தண்ணி? மேடுகள் சுற்றிலும் என்னது பூரிப்பாகிறது. அடுத்தது வனாந்திர தாவரங்கள் எல்லாம் என்னது? பொலிகிறது. வனாந்திரத்தில் எல்லாம் கர்த்தர் தண்ணீரை கொடுக்கிறார். மக்களே, இந்த காலவெளியில் வசனத்தை கவனிக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் கர்த்தர் வானத்தை திறந்து வனாந்திரமாக இருக்கிற வாழ்க்கையில் அவர் மழையை பெய்யறதுக்கு he is ready to give rain to you. ஆண்டவர் மழையை கொடுக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். அந்த மழையை வாங்கிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? இப்ப தண்ணி மேல மேடுகளுக்குள்ள வராது, ஆனா கர்த்தர் சொல்றார் மேடுகளை சுற்றிலும் வரும். நீர்கால்கள் ஓரம் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை கொடுப்பே, இலையுதிரா மரம் போல் இருப்பே, நான் செய்வதெல்லாம். ஹல்லேலூயா. வசனம் உள்ள போகுதா? கர்த்தரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வனாந்திர பாதைகள் எல்லாம் செழிப்பாக மாற்றுகிறார். என் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் வனாந்திரமாக இருக்குது என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ அவைகளெல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக செழிப்பானதாய் இருக்கிறது. நான் தான் வனாந்திரமாக பார்க்குறேன், ஆனால் அவருக்கு வனாந்திரம்லாம் தலைகளை மாற்றிடுவார். வனாந்திர தாவரங்களில் பொழிய வைப்பார். ஆகார் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது தண்ணி துருத்தியில் தீந்துருச்சுன்னு சொல்லி பிள்ளையை வீசிட்டு கொண்டு போய் அந்த அம்மா எங்கே போயிருக்கு? ஒரு மூலையில். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். ஆண்டவர் சொல்கிறார், ஆகாரே ஆகாரே, நீர்கால்கள் அங்கே தான் இருக்குது, ஆனால் உன் கண்ணுக்கு தான் அது தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஆகாரே நீ திரும்பி பாரு, அங்கே தான் ஏன் தண்ணி இருக்குது. உடனே அவர் திரும்பி பார்த்தோன்னே நேராக முதல்ல எங்கே தண்ணி தான் ஓடுறா. வசனம் சொல்லுகுதுங்க, அந்த வாட்டர் ஜீவ நதி. நம்ம பார்வையில் ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஏன் ஆண்டவரே இவ்வளோ பிரச்சனை, என் வாழ்க்கையில் ஏன் ஆண்டவரே இவ்வளோ போராட்டம், என் வாழ்க்கையில் ஏன் ஆண்டவரே இவ்வளவு பலவீனம், என்னை மட்டும் ஏன் ஆண்டவரே சுற்றி சுற்றி மனம் சுற்றி சுற்றி வருது தானா யேசு ராஜாவை அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையெல்லாம் சுற்றி சுற்றி வருது தானா, பலவீனம் சுற்றி சுற்றி வருது தானா, கோலியாத்து அடிக்கிறதுக்கு சுற்றி அடித்த மாதிரி பல ஆங்கிள் சுற்றி சுற்றி என்னைய கல்லை வச்சு கவன் கல்லை வச்சு அடிக்கிறானுங்களே, என்ன ஆண்டவரே நான் பண்ணுவது? கவலைப்படாதீங்க, கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வனாந்திர பாதைகள் எல்லாம் கர்த்தர் பொழிகிறார். அடுத்தது மேடுகள் எல்லாம் தண்ணியை கொடுக்கும். வசந்த மாதிரி 13, மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது, அவைகள் கம்பீரித்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாரு என்பதை அவைகள் பாடுகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அழகா சொல்லுது, மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கு. இந்த நிலம் தேவனால் நல்ல ஒரு நிலமாக இருந்தால் பல ஆடு வந்து எனக்குள்ள மேய்ச்சல் காணும். நான் தானே நிலம். எஸ், பள்ளத்தாக்குகள் எல்லாம் தானியத்தில் மூடி இருக்கு. யோசேப்பு கர்த்தரை அனுப்புனதுக்கான நோக்கம் என்ன தெரியுமா? தானியத்தை சேர்த்து வைக்கதான். காட்ஸ் பர்பஸ் இன் ஜோசப் லைஃப், யோசேப்பினுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவன் வரும் வறட்சியின் காலங்களுக்கு, பஞ்ச நாட்களுக்கு அவன் சேர்த்து வைக்கிறவன். அதனால தான் கர்த்தரே அவனை கொண்டு போனார். மக்கள் இருக்கீங்களா? கர்த்தர் அப்படி தான் உங்களையும் என்னையும் வச்சிருக்கிறார். என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை, நேரம் சொல்லி முடிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன், நம்மளை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு
அமுக்கி குலுக்கி நன்றா நன்றா சொல்லுங்க, நன்றா அளந்து கொடு. ஏன் தெரியுமா அளந்து கொடுக்க சொல்றாரு? நீ கொடுத்ததுக்கு டபுளாக ஆண்டவர் கொடுப்பாரு, அதனால நீ அளந்து கொடு. இல்லை இல்லை இல்லை, நான் நிறைய கொடுத்துறேன், கர்த்தர் கம்மியாக கொடுத்துருவார். நீ அளந்தே கொடு, அதற்கு டபுளாகவே கர்த்தர் ட்ரிபிளாகவே கொடுப்பாரு. ஹல்லேலூயா. வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 135 7ஆம் வசனம் சொல்லுகிறது. Psalms chapter 135 verse 7 says, அவர் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து எப்படியா மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்ட சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். எவ்வளோ அழகான வார்த்தை. எப்படியா? அவர் பூமியின் கடைசியில் இருந்து மேகங்கள் எழும்ப பண்ணுவார். இப்போ துபாயிலையோ சவுதியில் பார்த்தீங்கன்னா ரெயினே இல்லை, மழையே இல்லைன்னு சொல்லி இயற்கை மழையை அவர்கள் இப்போ உருவாக்குனாங்க. ரீசன்ட் பீரியடில் நவம்பர் டிசம்பரில் உருவாக்குனாங்க. நீங்கள் போய் வேணால் கூகுளில் பாருங்கள், நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலும் தெரியும். அங்கே ரொம்ப காஞ்சி போயிருக்கு, டெசர்ட் ஏரியா, மழையே இல்லைன்னு சொல்லி அந்த கவர்மெண்ட்டு மழை பெய்ய வைக்கணும்னு சொல்லிட்டு செயற்கை மழை, இயற்கை மழையில் செயற்கை மழையை உருவாக்குறதுக்கு மேலே பறந்து என்ன பண்ணாங்க, ஒரு கெமிக்கலை தூவி விட்டாங்க. கெமிக்கலை தூவி விட்டு அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் கொஞ்சம் தண்ணி மழை பெய்கிற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ண வைக்கணும்னு ட்ரை பண்ணாங்க என்று சொல்லப்படுது. ஆனால் சில ஃபியூ டைம்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் ஒரு மழை வந்துச்சு. ஆனால் அந்த மழை பார்த்திங்கன்னா மழை அதிகமாக வராமல் காற்றா அதிகமாக வந்துருச்சு. என்னது? காற்றா, புகை மண்டலமாய், ஒன்றுமே தெரியாது. நார்மலி அது டெசர்ட் தான். அப்போ சும்மாவே காற்றடிச்சதுன்னா பயங்கர மணல் வரும். இப்போ இவங்க வேற கொளுதி விட்டாங்க, பறந்து அடித்து பயங்கரமான, நீங்கள் நம்பலின்னா போய் நீங்கள் பாருங்கள். நானும் கூகுளில் பார்த்தேன்னு சொல்கிறேன். வசனம் சொல்லுகிறது, பூமியின் கடையாரங்களிலிருந்து மேகங்களை எழுவ பண்ணி. எதுக்கு மேகம் எதுக்கு வரணும்? இருண்டுட்டு நம்ம வருவோம், காற்று சிலு சிலுன்னு அடித்த உடனே டக்குன்னு எங்கே பார்ப்போம்? வானத்தை பார்த்து. மழை வரும் போலையே, எதை வச்சு சொல்கிறோம்? காற்று அடிச்சிருச்சு, சிலு சிலுன்னு மழை காற்று அடிச்சுது. உடனே வி ஃபீல் என்ன சொல்கிறோம்? நார்மலாக காற்றடிக்குது, ஆனால் அந்த காற்றை நம்ம எதுவுமே சொல்கிறதில்ல. ஆனால் அந்த சில்லுன்னு ஒரு மழை காற்று நம்ம மேலே பட்ட உடனே நம்ம இருதயம் சென்ஸ் பண்ணி, நம்ம மூக்கு சென்ஸ் பண்ணி, நம்ம சரீரம் சென்ஸ் பண்ணி உடனே சிந்தைக்கு சொல்லி என்னன்னு சொல்லுது? வாயி மழை காற்று அடிக்குது. இப்போ அடுத்தது நம்ம என்ன, டக்குன்னு மழை வருமோ, இருட்டாகிற மாதிரி இருக்குது, மேகத்தை பார்க்கலாம் அப்படின்னு அங்கேயும் பார்த்தா சில நேரங்களில் மேகங்கள் கருத்து வந்து உடனே சொல்லுவோம், இன்னைக்கு மழை பிச்சு உதற போகுதுயா. அதில் வேறு இந்த பக்கம் மழை பெஞ்சிட்டு இருக்குது போல், அந்த பக்கம் பெஞ்சிட்டு இருக்கு. இது நம்மளே ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்களாக நம்ம கணிக்க ஆரம்பிச்சிடறோம். எதனால? வசனம் சொல்லுது, இந்த காற்று மேகங்களை எழும்ப பண்ணி, அடுத்தது மழையுடன் மின்னல்களையும் உண்டாக்கி காற்றை தமது பண்ட சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். அப்போ தமது பண்ட சாலையிலிருந்து புறப்பட பண்ணுறார். அப்போ காற்றை அனுப்புகிறவர் யார்? அவருக்கு தெரியும் எப்போ இந்த மேகத்தை, மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே, மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. கையளவு மேகந்தான் பெருமழை பொழிந்தது, கையளவு மேகந்தான் பெருமழை பொழிந்தது, என் தேச எல்லை எங்கும் பெருமழை வேண்டுமே, என் தேச எல்லை எங்கும் பெருமழை வேண்டுமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. சொல்லுங்க, மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்கும். சொல்லுங்க பார்க்கலாம், வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஹல்லேலூயா. அப்ப இந்த மேகத்தை எங்கிருந்து அனுப்புகிறார்? தமது பண்ட சாலையில் இருந்து புறப்பட பண்ணுகிறார். அப்ப அவருக்கு தெரியும் எப்ப மழையை நம்ம வாழ்க்கையில. புரிஞ்சுட்டீங்களா? எனக்கு ஆசீர்வாதம் வரல அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்காதீங்க. கர்த்தருக்கு தெரியும், அவர் பண்ட சாலையில் சகலத்தையும் இஸ் கெட்டிங் ரெடி. அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி
எப்போ வேணாலும் அந்த மேகம் வந்துடும். எப்போ வேணாலும் கடையாந்திரங்களிலிருந்து புறப்பட பண்ணுவார். எப்போ வேணாலும் எந்த மூலையிலிருந்து வேணாலும் தட்ஸ் கோயிங் டு கம் இன்டு யுவர் லைஃப். புரியுதாங்க மக்களே? எப்போ வேணாலும் வந்து உங்கள் மேலே அடிக்க போகுது. மழையை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருங்க. சீக்கிரத்தில் கர்த்தர் மழையை விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய மகிமையை பார்ப்பீர்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 22-23 வசனம் சொல்லுகிறது. யோவேல் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அடுத்த லைன் சொல்லுது, ஏன் மகிழ்ந்து களிகூறு? அவர் தக்கபடி உங்களுக்கு எதை கொடுக்க போறாரு? முன்மாரியை கொடுத்து, உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே கொடுத்துட்டாரு. எனக்கு இன்னைக்கு பாடலாம் வருது. மகிழ்ந்து களிகூறு மகளே பயம் வேண்டாம். அந்த பாட்டெல்லாம் அப்படியே வருது. தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. கொடுப்பவர் உண்டு, கொடுப்பவர் உண்டு. லிரிக்ஸ் தெரியல. மகிழ்ந்து களிகூறு மகளே பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். வசனம் சொல்லுகிறது, சீயோன் குமாரரே, சீயோன் குமாரத்திகளே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களிகூருங்க. மகிழ்ந்து களிகூருங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு தக்கபடி என்ன கொடுக்க போறாரா? முன்மாரியை கொடுத்து. அடுத்து சொல்லப்படுது என்னது? முன்மாரியையும் பின்மாரியையும் அவர் ஆல்ரெடி ஹி கேவ். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிளம்பிருச்சு, அந்த வேலை இருக்குது. கொரியரில் இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி ஆர்டர் போட்டோம். இன்றைக்கி தேதி 11, ஆர்டர் போட்ட அவன் சொல்லுவான் 18ஆம் தேதி டெலிவரின்னு போட்டுருவான். அப்போ நெக்ஸ்ட்டு சண்டே. இப்போ ஒன்ஸ் அந்த வேர் ஹவுஸை விட்டு அது டிஸ்பேட்ச் ஆன உடனே, கொரியர் பார்ட்னர் கையில் போன உடனே நமக்கு என்ன வந்துடும்? ட்ராக்கிங் ஐடி வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உள்ளே போய் நம்முடைய ப்ராடக்ட்டு எங்கே இருக்குதுங்கிறத உங்களால் ட்ராக் பண்ண முடியும். உடனே இப்போ பார்க்குறோம், ஓஹோ மும்பையில் இருந்திருக்கா, மும்பையோட வேர் ஹவுஸ்லேருந்து இப்போ எங்கே போட்டிருப்பாங்கன்னா, நீங்கள் நல்லா போய் பாருங்கள். இப்போ பார்க்கலைன்னா இது வரைக்கும் மும்பை வேர் ஹவுஸ்லேருந்து இப்போ மும்பையோடைய கொரியர் பார்ட்னர் ஏரியாவுக்கு வந்துடும். கொரியர் பார்ட்னர் ஏரியாவிலேருந்து அடுத்தது வேறு ஏரியாவுக்கு வரும். இப்போ அடுத்தது ஃப்ளைட்டில் வேறு பக்கம் வரும். இப்போ சென்னைன்னு வச்சுக்கோங்க, சென்னை. அடுத்தது சேலம் வழியாக வருதுன்னு வைங்க, சேலம் அடுத்த டெஸ்டினேஷன். அடுத்த டெஸ்டினேஷன் எங்கே? அடுத்தது தான் கரூர் வந்து சேர்றதுக்கு இட் டேக் டைம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ட்ராக்கிங் ஐடியை வச்சு எங்கே நம்ம ப்ராடக்ட் இருக்குங்கிறத, ஆன் த வேலை எந்த இடத்துல இருக்குங்கிறத we can see. அப்போ நல்லா கவனிங்க, கர்த்தர் ஏற்கனவே தக்கபடி எனக்கு, நல்லா கவனிங்க, அவர் ஆன் த வேலை வச்சிருக்கிறாரு. ஏற்கனவே முன்மாரியும் பின்மாரியும் ஆன் த வேலை வரிசையாக பண்ணிட்டாரு. இட்ஸ் சொல்லுங்க, அவைகள் டெலிவரி ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது, ஆன் த வேலை இருக்குது. ஆமேன். கர்த்தர் கொடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. கர்த்தர் வானத்தை திறந்து இப்போ கொடுத்துட்டாரு. அவைகள் வந்து கொண்டு இருக்கிறது. நிச்சயமாக சீக்கிரத்தில் வந்து என்னங்க சொல்கிறதுக்கு யோசிக்கிறீங்க? என்னை சேரும். இருக்கீங்களா இல்லையா? அல்லேலூயா. மாற்றுங்க வசனத்தை. களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளின் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்து ஓடுயா. நிரம்பி வழி, என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடும் கட்ட சொல்றார். ஏற்ற காலத்தில் வானத்தை திறந்து உடனே நிரப்புவேன். நிறைக்கிறது மாத்திரமல்ல, நிரம்பி வழியும். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கர்த்தர் வாக்குத்தத்தங்கள் அநேக நீ கொடுக்கிறார்.
அவைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தமக்கு சித்தமான யாவையும் செய்வாராம். வாசிக்கலாமா? கடைசி வசனம் உபாகமம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. எப்படி? ஆமாம், ஆண்டவர் சொல்கிறார், எப்பா தேவதூர்களே போய் அவனுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ தாராளமாக கொடுங்க. அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாது இருப்பதாக. இது ஆக்சுவலி யாரை பற்றி சொல்லப்படுது? இது யாரை பற்றி சொல்லப்படுது சொல்லுங்க, தெரியுமா? இது யாரை பற்றி சொல்லுது தெரியுமா? மக்களே, உங்ககிட்ட தான் கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லிட்டீங்க, மற்றவங்க சொல்லுவாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். இப்போ நான் கேட்ட உடனே எல்லோரும் மும்முரமாக இப்போ தான் பைபிளை பார்க்குறீங்க. சரி, தேடி கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லுங்கள், யாரை பற்றி சொல்லப்படுது? எல்லோரும் மும்முரமாக தலையை கீழே குடிச்சிக்கிட்டீங்களே. ஒரு அரை மணி நேரம் டைம் தரேன். உங்கள் கையில் தான் பேப்பர், ஆன்சர் பேப்பர்லாம் இருக்குது, மிகப்பெரிய ஆன்சர் பேப்பர் இருக்குது. ஒரு நோட்ஸையே உங்கள் கையில் கொடுத்தாச்சு, தேடி கண்டுபிடிச்சி. மக்களே, நம்ம இந்த வசனம்லாம் பல தடவை படிச்சிட்டோம். லேவி கோத்திரத்தை குறித்து சொல்லப்படுகிறது. யாரை பற்றி சொல்லப்படுது? லேவி, த ட்ரைப் லேவியை குறித்து சொல்லப்படுது. எப்பா அவனுக்கு கொடுக்கும்போது நீயே ஆமாம் விசனப்படாத. உன் இருதயம் விசனப்படாமல் இருக்கட்டும். பார்த்துங்கப்பா. அதி நிமித்தமாக உன் தேவனாய் கர்த்தருடைய எல்லா கிரியைகளிலும் நீ கைது செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பாரு. லேவிக்கு கொடுக்கும் பொழுது உன் இருதயம் தெளிவாக இருக்கட்டும். லேவிக்கு உன்னை எப்படி திறந்து கொடு? நல்ல நிலமாகிய வானத்தை திறக்கிறது போல உன் நல்ல நிலத்தை திறந்து நீ உன் இருதயத்தை கொடுக்குற மாதிரி அப்பா லேவிக்கும் ஆசாரியனுக்கும் ஊழியக்காரனுக்கும் நீ என்ன ஒன்று திறந்து கொடு. கொடுக்கறதுனா உடனே பணம் நினச்சிடாதீங்க. கொடுக்கறதுனா பணம் மட்டும் இல்லை, உடலை கோடு, உள்ளத்தை கோடு, உற்சாகமா உன்னை கோடு, ஒப்பு கோடு, சந்தோஷமா. திருப்பி வந்துருச்சு எனக்கு. எப்படி? உடல்ல கோடு, உள்ளத்தை கோடு, உற்சாகமா உன்னை கோடு, ஒப்பு கோடு, சந்தோஷமா. இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், அதிலே தான் மகிமை, குளோரிஃபை. இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலே தான் உடலை கோடு, உள்ளத்தை கோடு, உற்சாகமா உன்னை கோடு, ஒப்பு கோடு, சந்தோஷமா. உடலை கோடு, உள்ளத்தை கோடு, உற்சாகமா உன்னை கோடு, ஒப்பு கோடு, சந்தோஷமா. எதை கொடுக்கணுமா? இப்போ வசனம் சொல்லுது, லேவியனுக்கு கொடுக்கும் பொழுது உன் இருதயம் விசனப்படாது இருப்பதாக. இப்போ லேவியனுக்கு கொடுக்கும் பொழுது, ஆசாரியனுக்கு உன்னை ஒரு 10 குஷ்டரோகி வந்தாங்க இயேசுநாதர்கிட்ட. நான் முடிச்சிட்டேன், முடிஞ்சிச்சு சாப்டர். இயேசுநாதர்கிட்ட 10 பேர் வந்தாங்க. ஐயா, இந்த மாதிரி குஷ்டரோகம் இருக்குது. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம், சுகம் கிடைக்கும். நீ போய் யார்கிட்ட காட்டு? லேவியன்ட்ட காட்டு, ஆசாரியன்ட்ட பண்ண. உன்னை போய் காட்டுங்கிறார், தெளிவாக சொல்கிறார். உன்னை போய் நீ ஆசாரியன்ட்ட காட்டு, சுகமடைஞ்சதை காட்டுன்னு சொல்கிறார். ஒரே விஷயம். எத்தனை பேர் போனானுங்க? இருங்க, எத்தனை பேர் போனானுங்க சொல்லுங்கள். எத்தனை பேர் போனானுங்க? 10 பேர்ல 10 பேரில் ஒரே ஒருத்தன் தான் போய் ஆசாரியன்ட்ட தன்னை காட்டினான். மீதி எவனுமே ஆசாரியன்ட்ட தன்னை காட்டவே இல்லை. எங்கே போனானுங்க? 9 பேர். அவன் சுகம் கிடைச்சுன்னா அப்படியே போயிட்டான். மக்களே நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு வசனம் என்ன வாசம் ஞாபகம் இருக்கா? நீ உன் முழு இருதயத்தோடு. ஃபஸ்ட்டு வசனம் வாங்க. நீ உன் முழு ஆத்மாவோடு, நீ உன் முழு, அப்படியே எஸ்கேப் கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு செகண்ட் வசனம் வந்தேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சேன். வாங்க ஃப்ரண்ட்டு ஓப்பன் பண்ணிப்பேன். ஃபாஸ்ட்டாக வேலை செய்யணும். ரைட், வாங்க.
அடுத்தது ஃபர்ஸ்ட் வசனம், அடுத்தது. ரைட். நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் உங்கள் மக்களை படிங்க. என்னது? நான் செய்தியை முடிச்சிட்டேன், கவலைப்படாதீங்க. பாஸ்டர் ரொம்ப நேரம் பேசுவார் போலன்னு 40 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன் இன்னைக்கு. ஒன்லி 40 மினிட்ஸ். நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் பாருங்க, எல்லாம் மூடிட்டேன். என்னுடைய ஐப்படை மூடிட்டேனவே முடிஞ்சது அர்த்தம். ஏன்னா இதில் தான் எல்லா சரக்கு இருக்குது. முடிஞ்சுது. என்னது? உன் முழு இருதயத்தோடு, அடுத்தது உன் முழு ஆத்மாவோடு அன்பு கூறு. அவர் என்ன சொல்றாரு? அன்போடு. எப்பா உனக்கு நான் அற்புதம் செஞ்சுட்டேன்ல, அந்த அற்புதம் அன்போடு நான் செஞ்சேன். அந்த அன்பை போய் யார்கிட்ட காட்டு? ஆசார்கிட்ட காட்டு. 9 பேத்துக்கும் அன்பு இருந்துச்சா? இல்லை. ஒரே ஒருத்தனுக்கு மட்டும்தான் அன்பு இருந்தபடினால அவன் போய் ஆசாரிட்ட அவனை காட்டினான். மீதி 9 பேர் எங்கே போனானுங்கன்னே தெரியல. வாங்க கடைசி வசனத்துக்கு வாங்க. அந்த வசனத்துக்கு அப்போ வசனம் தெளிவாக சொல்லுதுங்க. வசனம் தெளிவாக போட்டிருக்குது. என்ன போட்டிருக்கு? முன்னாடி தாராளமாக அவனுக்கு கொடு. அப்படின்னா கொடுன்னா உன்னையே நீ கொடுக்கணும். உன்னை நீ கொடுக்கறதுக்கு தாராளமாக கொடுக்குறியா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. எப்படிங்க? நான் வானத்தை திறக்கிறேன், நான் எல்லாத்தையும் செய்யறதுக்கு ஐ எம் ரெடி டு டூ எனிதிங் எவ்ரிதிங். ஆனால் நீ ஆசாரியன்கிட்ட உன்னை நீ முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். 15 வருஷம். எப்படி? 15 லாங் இயர்ஸ். 15 வருஷம் நான் இங்கே ஊழியக்காரனாக இருக்கிறேன். எத்தனை வருஷமா? 15 வருஷம். 15 வருஷம் 5 மாதம். அதாவது கிட்டத்தட்ட 5643 நாள் இங்கே ஊழியக்காரனாக இருக்கிறேன் நான். எத்தனை வருஷம்? எத்தனை நாள்? 5600 இன்னையோட சேர்த்தி 5643 நாள் ஆச்சு நான் ஊழியத்துக்கு வந்து. கிட்டத்தட்ட 15 வருஷம் 5 மாதம் ஆச்சு நான் ஊழியத்துக்கு வந்து இன்னையோட. அப்போ எத்தனை பேர் முழுமையாக முழு இருதயத்தோடு ஆசாரியனுக்கு உங்களை காண்பித்திருக்கிறீர்கள்? ஜஸ்ட் திங்க். ஏன் வானம் திறக்கப்பட மாட்டேங்குது? Why God is not doing this in my life? ஏன் என் வாழ்க்கையில் இது நடக்கல? Why God is not allowing something to do in my life? ஏன் ஆண்டவர் சில விஷயங்களை என் வாழ்க்கையில் அலோவ் பண்ணாம அனுமதிக்காமல் இருக்கிறாரு? நீ அவனுக்கு கொடுக்கும் பொழுது உன் இருதயம் விசனப்படாது இருப்பதாக. என்ன கொடுக்கிறதுக்கு விசனப்படக்கூடாது. பாஸ்டர் கிட்ட உண்மையாக இருக்கிறோமா? என் இருதயம் விசனப்படாமல் இருக்குதா பாஸ்டர் கிட்ட? உங்ககிட்ட தான் கேட்குறேன், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். விசனப்படாமல் இருக்கா? எப்போ பார்த்தாலும் என் வந்தாவே கத்துவாயா அப்படின்னு நீயே ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. எப்படி? நீங்களே உங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. எனக்கு ஒரு தாட் இருக்குது, சார் ஒரு குணசீலன்னா இப்படி தான் இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். ஆனால் உண்மையாலுமே ரியல் கேரக்டர் ஆஃப் த குணசீலன்கிறது என்கிட்ட காட்டுறதுனால நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேனே தவிர வேறு கேரக்டரும் அவருக்கு இருக்கும், வேறு பல கேரக்டரும் அவருக்குள்ள மலைஞ்சிருக்கும். அவர் எங்கிட்ட என்னை காண்பிக்கிறபடினால, அவரை காண்பிக்கிறபடினால அதை மட்டும் புரிஞ்சிக்கக்கூடாது. அதனால ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நீ போய் உன்னை யார்கிட்ட காண்பி? அவர் எதை சொன்னாருன்னா வியாதி சுகமானதை காட்டுன்னுலாம் சொல்லலை. நீ உன்னை போய் அவகிட்ட காட்டிரு. அப்படின்னா நீ போய் அவகிட்ட சரண்டர், அவ்வளோதான். அவனை உன் வாழ்க்கையை அவகிட்ட ஒப்பு கொடுத்துரு. இந்த சீக்ரெட்லாம் நமக்கு நிறைய நேரம் புரிய மாட்டேங்குது. அது யார்? பாஸ்டர் யார் நம்மளையே கண்ட்ரோல் பண்ணுறது? திஸ் இஸ் மை லைஃப், திஸ் இஸ் மை சாய்ஸ், திஸ் இஸ் மை அத்தாரிட்டி. என் விருப்பம், நான் என் விருப்பத்தின்படி தான் வாழுவேன், என் விருப்பத்தின்படி தான் நடப்பேன். பிள்ளைகளே பெற்றோருக்கு இப்போ செவி சாய்க்கிறது இல்லை. கேட்டா உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, என் விருப்பத்தின்படி தான் வாழுவேன், அப்படி மாறிட்டான். ஸோ இப்போ நான் தேவனுக்கு உகந்தவைகளாய் நான் இல்லாமல் எனக்கு உகந்தவைகளாக மாறிட்டேன். புரியுதா? யூஆர் அண்டர்ஸ்டாண்டிங்? நீங்கள் புரியுதுங்களா? யூஆர் அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் எனக்கு நானே ஒரு வழியை தேர்ந்தெடுத்து எனக்கு நானே ஓடிக்கொண்டிருக்கேன்னு தவிர, அது எறும்புகிட்ட ஆண்டவர் சொல்லுவார், எறும்புகிட்ட போய் கற்றுக்கோ, அவைகளுக்கு அதிகாரியும் இல்லை, அவைகளுக்கு தலைமனும் இல்லை, அவைகளுக்கு இதுவும் இல்லை, அவைகளுக்கு அதுவும் இல்லை, ஆனால் அவைகள் சரியான பாதையில் இரவும் பகல் ஓடிக்கொண்டே இருக்கிறது அல்லவா? ஒருவேளை
பாஸ்டருக்கு நீங்கள் என்னை காண்பிக்காமல் உங்களை காண்பிக்காமல் இருந்தால் பரவாயில்ல, சரியான பாதையில் நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா இட்ஸ் ஸோ குட் டு பி இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட். நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை காண்பிக்காமல், ஊழியக்காரர்களும் உங்களை காண்பிக்காமல் நீங்கள் நீதியின் நேர்மையின் பாதையில் ஓடிட்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் ஸோ குட், அது ரொம்ப நல்லது. ஆனால் உங்களை நீங்கள் காட்டவும் செய்யாமல், தேவ சமூகத்தில் காட்டவும் செய்யாமல், உங்களை தேவ சமூகத்தில் ஒப்பும் கொடுக்காமல், எதையும் செய்யாமல், உலகத்துக்குள்ளேயும் இருந்துக்கிட்டு, சபைக்குள்ளேயும் இருந்துட்டு, ஆவிக்குரிய காரியத்தில் வந்துட்டு, உலகத்துலேயும் வந்துட்டு, எல்லாவற்றிலும் மிங்கிளாயிட்டு இருந்தோம்னா, இப்போ நாம் யாருக்கு ஊழியம் செய்கிறோம்? நாம் எதற்கு ஊழியம் செய்கிறோம்? நாம் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய திட்டம் என்ன? தேவன் வானத்தை திறந்து, அவர் பலகணிகளை திறந்து என்னை வானத்தின் பொக்கிஷங்கள் எல்லாம் எனக்கு கொடுக்கணும்னா அவர் கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்ல. ஒரு பெற்றோர், நல்ல கவனி, ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளையை சரியாய் வளர்த்தணும் என்று நினைக்கிறீர்களா இல்லையா? பெற்றோராக இருக்கிற அநேகர் இங்கே இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சரியாய் வளர்த்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களா, அல்லது நீங்கள் உங்கள் பிள்ளைகள் ஊதாரியாய் அலைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? சரியான பாதையில் ஓட வேண்டும் என்று விரும்புவீர்கள். இப்போ அவன் ஒரு தவறான ஒரு பாதையில் போகும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பரவாயில்ல, என் பையன் தப்பான பாதையில் போனாலும் ஐ வில் சப்போர்ட் ஹிம், நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். எந்த பெற்றோரை சொல்கிறீங்களா? இல்லை. என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பீங்களா? சொல்லுங்க. கண்டித்து உணர்த்தி என்ன பண்ணுவீங்க? அதை செய்யக்கூடாது, இந்த பாதையில் போகக்கூடாது, இது தீமை, இது செயல்படக்கூடாது, நிறுத்துவீங்களா? நிறுத்த மாட்டீங்களா? இதை தான் ஊழியம் செய்யுது, இதை தான் ஊழியக்காரன் செய்கிறான். ஐயா, ஆசாரியனுக்கு போய் உன்னை காண்பி, நீ அவனுக்கு கொடுக்கும் பொழுது உன் மனம் விசனப்படாதிருப்பதாக. பாஸ்டர் என்னை பற்றி சொல்லிட்டாரு, அதனால இனிமேல் இந்த சர்ச்சுக்கு போக மாட்டேன். அப்போ உன் இருதயம் விசனப்படாமல் அவனுக்கு கொடுனா, என் இருதயம் இப்போ என்ன ஆயிடுச்சு? விசனப்பட்டு என்னை அவனுக்கு கொடுக்காமல் நான் பின்வாங்கி திரும்பி பேக்கில் தான் போயிட்டேனே தவிர. மக்களே நல்லா கவனிங்க, நான் ஏதோ சுயநலமாக பேசுகிறேன்னு நினைச்சாதீங்க. வசனத்தை பேசுகிறேன், ஆவியானவர் பேசுகிறேன், முடிச்சிட்டேன். நிறைய நேரம் நம்மை நாம் ஆண்டவருக்கு காண்பிக்கிறதில்லை. நம்மை அநேக நேரம் ஊழியக்காரனுக்கு காண்பிக்கிறதில்லை. அநேக காரியங்களை நாம் மறைத்து 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 அநேக காரியங்களை மறைச்சு கொண்டிருக்கனால அநேகருடைய இருதயம் தீமையான சிந்தைகளை மட்டும்தான் யோசிக்கிறதே தவிர நன்மையானதை யோசிக்கவே மாட்டேங்குது. பிரச்சனையே அங்கே தான் இருக்குது. உட்கார்ந்து யோசனை எல்லாம் எப்படி குழி உரிக்கலாம், பாஸ்டருக்கு விரோதமாக யோசிச்சுட்ருக்கிறான். எப்படி ஊழியத்துக்கு விரோதமாக குழி உரிக்கலாம் யோசிச்சுட்ருக்கிறான். இவன் தாட்டெல்லாம் என்ன தெரியுமா ஆயிடுச்சு? தன்னை ஒப்பு கொடுக்கல, தன்னை ஆண்டவருக்கு காண்பிக்கல, தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கல, தன்னை ஆண்டவர் வானத்தை திறந்து தந்து என்ன நிரப்புன்னு விரும்பினாலும் அந்த நிரப்பப்படுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்காம தன்னை இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு என்னுடைய இருதயத்தில் இருக்கிறபடினால தான் நிறைய நேரம் பிசாசானவன் நம்முடைய சிந்தைக்குள்ளே போய் நம்முடைய வேற தாட்டெல்லாம் மாற்றி தீமையான தாட்டை மட்டுமே நம்ம இருதயத்தில் போட்டுட்ருக்கிறோம். நிறைய நேரம் இது நமக்கே நிறைய நேரம் புரியல நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று. வசனம் சொல்லுது, உன் இருதயம், வசனத்தை வாசிங்க, உன் இருதயம். மக்களே என்ன சொல்லுது? மேலே வாசிங்க. அவனுக்கு தாராளமே கொடுப்பாயாக. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் பணமெல்லாம் கொடுக்க வேண்டாம். நான் பணத்தை பற்றி என்றைக்கும் பேசவும் மாட்டேன். பணம் கொடுங்கன்னு கேட்குற ஆளும் நான் கிடையாது. வருஷம் இத்தனை ஆண்டு காலமாக நியூ இயர் சர்வீஸில், நியூ இயர் புது வருடத்தில், புது வருடம் துவங்கின உடனே முதல்ல என்ன செய்வோம்? 12 மணி கரெக்டாக ஷார்ப்பாக தொடங்கின உடனே ஆராதனை செஞ்சு முடித்த உடனே ஜபம் பண்ணி முடிச்சோன்னே ஃபஸ்ட்டு என்ன செய்வோம்? சொல்லுங்கள், என்ன செய்வோம்? காணிக்கை தான் தேவனுக்கு கொடுப்போம். இந்த வருஷம் நீங்கள் என்ன செஞ்சீங்க? இந்த வருஷம் நம்ம என்ன செஞ்சோம்? காணிக்கை போட்டிங்களா? ஃபஸ்ட்டு போட்டோமா? என்னங்க முழிக்கிறீங்க? உங்களுக்கு தெரியாதா? காணிக்கை போட்டோமா போடலையா? காணிக்கையே நம்ம எடுக்கலை. புரியுதா இல்லையா உங்களுக்கு? 12 மணி ஆன உடனே ஜெபம் பண்ணிவிட்டு டைரெக்டாக வாக்குத்தத்த வார்த்தைக்கு போயிட்டோம். காணிக்கைங்கிற ஒரு பகுதியவே செய்யலை. கடைசியாக அவங்கவுங்க இது போட்டுட்டு போயிட்டாங்களே தவிர காணிக்கை. மக்களே நல்லா கவனிங்க, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் மணி.
நான் பணத்தின் மேலே நோக்கமுள்ள ஆள் இல்லை, பணத்துக்காக ஊழியத்துக்கும் வரல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பணம் பெரிதல்ல, ஆத்துமாக்கள் தான் முக்கியம். இங்கே சத்தம் வரல. கர்த்தர் விரும்புகிறது எனக்குள்ளே இருக்கிற சோல், என் ஆத்துமா தான் வேணும்னு கேட்கிறாரே தவிர தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை. நீ அவனுக்கு உன்னை காட்டும் பொழுது உன் இருதயம் ஏன் இவ்வளோ பேசிட்டு இருக்கு தெரியுமா? எப்பா மாத்துங்க. நீ அவனுக்கு கொடுக்கும் பொழுது, உன்னை காட்டும் பொழுது விசனப்படாம காட்டினாதான், வாசிங்க எல்லாம் சேர்ந்து வாசிங்க, ஆதி நிமித்தமாக. எது நிமித்தமாக? முன்னாடி வா. எது நிமித்தமாக சொல்லுங்க, எது நிமித்தமாக? இப்ப வாசிங்க எல்லாரும். எது நிமித்தமாக? உன் இருதயம். ஆமா, இது நிமித்தமாக. வாங்க, இது நிமித்தமாக, அது நிமித்தமாக உன் தேவனாய கர்த்தர் உன்னுடைய எல்லா காரியங்களிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் உன்னை ஆசீர்வதிப்பாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஊழியக்காரன் கஷ்டப்பட்டு, ஒரு ஊழியக்காரன் துக்கப்பட்டு, சாபம்லாம் விடலை, தப்பா நினச்சிக்காதீங்க. இப்போ இப்படி பேசுகிறேன்னு ஆண்டவர் பேசுகிறார். சாபமோ அது இதெல்லாம் இல்லை. எப்பயுமே மூதாதையர்கள் சொன்ன வழி, எனக்கு கற்றுக் கொடுத்த வழி, அதில் தான் நாங்கள் கற்று வந்திருக்கிறோம். அதை இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றுறோம். ஊழியக்காரனை எப்பயுமே, இன்னைக்கு வரைக்கும் நானுமே ஊழியக்காரனை சொல்லுங்கள், நான் ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் ஊழியக்காரர்களை கனப்படுத்துவேன். நான் வெறும் ஊழியக்காரன், நானே ஊழியக்காரன், இன்னொரு ஊழியக்காரனை கனப்படுத்தணுமா? அண்ணோ, முதிர்ந்த ஊழியர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை கனப்படுத்தணும். இதுதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அதன்படி தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன் தெரியுமா? அவர்களை ஆசீர்வதித்தால், அவர்களை கனப்படுத்தினாதான் எனக்கு ஆசீர்வாதமே வரும். ரீசன்ட் பீரியடில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். நான் முடிச்சிட்டேன், ஆனால் ஆவியானவர் பேசுகிறாரு. ரீசன்ட் பீரியடில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அவர் அந்த நபரை 2 தடவை மட்டுமே சந்தித்திருக்கிறார். 2 தடவை, 2 தடவை தான் சந்திச்சிருக்கிறேன். அவர் ஒரு மூத்த ஊழியர், கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 70-75 வயது இருக்கும். 2வது முறை நான் அவரை சந்திக்கும் பொழுது, 2வது தடவை சந்திக்கும் பொழுது, தேவ ஆவியானவர் என் இருதயத்தில் போட்டிருக்கிற விதை இல்லை. நான் அவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு என் பர்ஸை எடுத்து ஒரு 1000 ரூபா காணிக்கை எடுத்து, சொல்கிறேன் தப்பாக நினச்சிருக்கீங்க, பணத்தை என்ன பாஸ்டர் சொல்கிறாரு, 1000 ரூபா காணிக்கை எடுத்து அவர் ஜெபம் பண்ணி கண்ணை திறந்து போது நேராக போய் அவர் கையில் அவர் அப்படின்னு பின்னாடி ஓடுறார். ஏன்னா அவரை நான் 2வது தடவை தான் சந்திக்கிறேன், த செகண்ட் டைம். என்ன பணம்லாம் கொடுக்குறீங்க? வச்சுக்கோங்க. இல்லை நான் வாங்க மாட்டேன். இல்லை நீங்கள் வச்சுட்டு என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. மக்களே புரியுதுங்களா? அதுதான் ஆசீர்வாதம். நீங்கள் போய் பாருங்கள், ஃபோர்ட் ஆஃப் பிரைஸ், துதியின் கோட்டை, பாளையங்கோட்டையில் சர்ச் பாஸ்டர் ரத்னபால், 75 வயது. அவர் கடந்த ஆண்டில் சில செய்தியில் அவர் சொல்லியிருக்காரு, அவருக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு சீனியர் பாஸ்டர் ஏஜியிலேருந்து இருக்கிறாங்க, அவரை போய் அவரும் அவர் மனைவியும் போய் சந்தித்து சில காணிக்கைகள் கொடுத்து, நீ எனக்காக ஜெபம் பண்ணு, ஃப்ரெண்டு தான், நீ பரவாயில்ல ஜெபம் பண்ணுன்னு ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. ஆராதனையில் சொல்கிறாரு, நான் அந்த மனிதரை போய் சந்தித்து அவரிடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வந்தேன். எனக்கு கொடுத்தது 10ல் என் மூத்த மகன் நிக்சன்கிட்டையும் 2வது மகன் பீட்டர்கிட்டையும் கேட்டிருக்கிறேன். அடுத்த தடவை போகும்போது என் மனைவிட சொல்லியிருக்கிறேன், இந்த காணிக்கை மாதிரி 2 மடங்கு காணிக்கை கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும். அதுதான் அவர் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு, அப்போ தான் நான் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு 75 வயது உள்ள முதிர்ந்த ஊழியக்காரர், 5000 விசுவாசியை வைத்திருக்கிற ஊழியக்காரருடைய வாயிலிருந்து வருகிற ஸ்டேட்மெண்ட். ஏன்? அவருக்கு தெரியும், நீ லேவியனுக்கு உன்னை காட்டும் பொழுது, கொடுக்கும்போது என்னங்க சொல்லுங்க வசனத்தை, விசனம் இல்லாம உன்னை காண்பி, அப்பதான் அது நிமித்தமாக கர்த்தர் உன்னை உன் கிரியைகளை நீ கைட்டு செய்ய வேலையில் எல்லாத்திலையும் ஆசீர்வாதம் தருவாரியா? மக்களே புரியுதுங்களா? நிறைய நேரம் இவைகளை மறந்துட்டோம், நிறைய நேரம் இவைகளை செய்வதில்லை. செய்யாதனால தான் நிறையா நம்ம தாட்ஸே வேறு மாதிரி போகுது.
நம்ம சிந்தனைகளே வேறு மாதிரி இருக்குது. இது காரணம் என்ன தெரியுமா? சரியான கைடன்ஸ் இல்லை. நீ ஊழியக்காரனை வந்து பேசு, அப்போ தான் ஊழியக்காரன் உன்னை சரியான பாதையில் நடத்துவான். ஊழியக்காரனுடைய விருப்பம் உன்னை கொண்டு போய் குழியில் தள்ளணுங்கிறது ஊழியக்காரனுடைய விருப்பம் அல்ல, லேவியனுடைய நோக்கம் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோ மக்களே, வானத்தை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கணுங்கிறது தான் லேவியனுடைய வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த காலை வேளை கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தை தான். ஸ்லைடு வாங்க, வசந்துக்கு வாங்க, முன்னாடி பின்னாடி போய் அப்படியே முன்னாடி வந்துடுங்க. ஏற்ற காலத்தில் தேசத்தில், என் வீட்டில், என் சரீரத்தில் எப்படி மழையை பெய்ய பண்ணுவார். நான் ஆசாரியனுக்கு நான் என்னை காண்பிக்கும் பொழுது விசனம் இல்லாமல் காண்பித்தேன்னா, நான் கையிட்டு செய்யும் வேலை எல்லாத்துலேயும் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எனக்கு நல்ல பொக்கிஷாலையை திறந்து, வானத்தை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் என்ன கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார். ஆமேன். அப்படியே இருக்கிற இடத்துல கண்ணில் முடி எழுந்திருப்போமா? வானத்தின் திறவுகோலை கொடுத்ததினா, வானத்தின் நன்மைகளா நிறைத்தவரே. வானத்தின் திறவுகோலை கொடுத்ததினா, வானத்தின் நன்மைகளா நிறைத்தவரே. செல்வ சீமானாய் மாற்றினீரே. சொல்லுங்க பார்க்கலாம். செல்வ சீமானாய் மாற்றினீரே. சியோனுக்கு, சியோனுக்கு தயை செய்யும் காலம் இப்பொழுதே வருகின்றது. சியோனுக்கு தயை செய்யும் காலம் இப்பொழுதே வருகின். சியோனுக்கு சியோனுக்கு தயை செய்யும் காலம் இப்பொழுதே வருகின்றது. வானத்தின் திறவுகோல் கொடுத்ததினா, வானத்தின் நன்மை. அந்த திறவுகோலை கொடுத்திருக்கிறாருங்க. வானத்தின் திறவுகோலை கொடுத்ததினா, வானத்தின் நன்மைகளால் செல்வ சீமானாய் மாற்றினீரே. செல்வ சீமானாய். சொல்லுங்க, செல்வ சீமானா. செல்வ சீமானா. கர்த்தர் விரும்புகிறது நம்மை ஆசீர்வதிக்கணும் தான். நிறைய நேரம் அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்மளே தடையாயிடுறோம். இந்த சரியான காரியத்தை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு குறையே இருக்கவே இருக்காது. அந்த சரியான விஷயத்தை நீங்க பிடிச்சுக்கணும். நிறைய நேரம் அந்த ஒரு சின்ன டிப்பு தான் சொல்லுவாங்க, டிப்ஸை கற்றுக்கோங்க, இந்த டிப்ஸை கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன டிப்ஸ், நிறைய நேரம் அந்த சின்னது தான் பெரிய விஷயத்தை இழக்கிறதுக்கு. அந்த சின்னது தான் பிரச்சனையாக இருக்குது. இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தை தான், அந்த சின்ன விஷயத்தை நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா
நிச்சயமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். செல்வ சீமானாய் நிச்சயமா மாற்றுவாருங்க. செல்வ சீமானாய், செல்வ சீமானாய் என்ன உயர்த்துவாரு. செல்வ சீமானாய் மாற்றினீரே. தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தர்மியான ஓய்வின் நாளின் காலவெல்ல எங்களோடு நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நல்ல வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசுனீங்க. வானத்தை திறந்து ஆண்டவரே பொக்கிஷங்களை எங்களுக்கு தருகிற தேவன், பொக்கிஷங்களை எங்களுக்கு தருகிற தேவன். அந்த பொக்கிஷத்தை நாங்கள் சரியாய் பிடித்துக் கொள்ள ஆண்டவரே, சரியான பாதையிலே நாங்கள் ஓட, சரியான ஆசீர்வாதத்துக்கு பின்னாக நாங்கள் ஓட, உலக கொடுக்கிற ஆசீர்வாதம் வேண்டாம், நீர் தருகிற ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக நாங்கள் ஓடுகிறவர்களா நீர் எங்களை இன்னும் அதிகமா இந்த நிலத்தை பண்படுத்துங்க, இன்னும் அதிகமா இந்த நிலத்தை பயன்படுத்துங்க. பல கனிகளை கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே என்னை முழுமையா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஏன்னா பிரதான ஆசாரியர் நீங்க தான். வசனம் சொல்லுது, நீ ஆசாரியனுக்கு கொடுக்கும் பொழுது, நீ ஆசாரியனுக்கு உன்னை காட்டும் பொழுது உன் இருதயம் விசனப்படக்கூடாது. ஏன்னா நம்முடைய பிரதான ஆசாரியர் அவர் தான். அவர்கிட்ட நம்மளை காட்டும் பொழுது கூட விசனப்படக்கூடாது. அப்பவே நம்ம தயங்கணும். விசனப்பட்டோம்னா நிறைய காரியங்களை நம்ம இழந்துருவோம். ஆண்டவரே, அப்படியாக அல்ல, அப்படியாக அல்ல. நாங்கள் எதையும் இழக்க வரவில்லை. இழந்ததை தேடவும் பெற்றுக்கொள்ளவும் கொடுக்கவும் வந்தேன் என்று சொல்லுகிற தேவன். நாம் இழந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நாமே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சொல்லுங்க பார்க்கலாம். சீயோனுக்கு தயை செய்யும் காலம் இப்பொழுதே, ரைட் நவ் வருகின்றது என் வாழ்க்கையில. சீயோனுக்கு தயை செய்யும், சொல்லுங்க, ரைட் நவ், இப்பொழுதே, ரைட் நவ், இப்பொழுதே எங்க வாழ்க்கையில, இப்பொழுதே வருகின்றது, இப்பொழுதே வருகின்றது, இப்பொழுது வருகிறது, இப்பவே வருதப்பா. ரைட் நவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் தடையா இருக்குதோ, எதெல்லாம் பிரச்சனையா இருக்குதோ, எதெல்லாம் போராட்டமா இருக்குதோ, எதெல்லாம் நிம்மதியை இழக்க செய்கிறதோ, இயேசுவின் நாமத்தினால் அதெல்லாம் அவர்களை விட்டு விலகுகிறோம். நிம்மதியை தாங்க, சமாதானம் தாங்க, ஆசீர்வாதம் தாங்க, உயர்வை தாங்க, ஞானத்தை தாங்க, செல்வத்தை தாங்க. ஆண்டவரே, விஸ்டம், எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்தாலும் விஸ்டம், நல்ல ஞானம் தருங்க. ஆவிக்குரிய ஞானம், ஆவிக்குரிய அபிஷேகம், தேவனுடைய கிருபா வரங்கள், கனிகள், ஆண்டவரே சகலமும் பிள்ளைகளை நிரப்ப முடிய வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே, காலை வேளையில் ஆசீர்வதிக்கிறோம். பொக்கிஷசாலை திறந்து ஆசீர்வதித்து வழிநடத்துகிறாக. எல்லா துதிகன மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.